Hello guys. So in our past class we have seen about the preparation of nitric acid and the properties of nitric acid. So in this class we shall learn about action of nitric acid on metals. So nitric acid metals கூட ரியாக்ட் பண்ண சொல்ல நம்மளுக்கு என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குது அதோட டைப்ஸ் என்னன்றதை பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் ஆஃப் nitric acid on metals. Okay, so metal accepts gold, platinum, rhodium, iridium and tantalum reacts with nitric acid. So இந்த இதுதான் பண்ணுது அப்படின்னா இதெல்லாம் வந்து என்ன பண்ணாது நைட்ரிக் ஆசிட் கூட இந்த மெட்டல்ஸ்லாம் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணாது. சம் மெட்டல்ஸ் சச் அஸ் அலுமினியம், அயன், கோபால்ட், நிக்கல் அண்ட் குரோமியம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ் அண்ட் அனதர் நேம் ஃபார் த டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் கால்டு transition metals. ஸோ transition metals-லாம் மோஸ்ட்லி நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுது. பட் கோல்டு, பிளாட்டினம் அண்ட் அதர் யூ கேன் see here. ஸோ அதர் மெட்டல்ஸ் என்ன பண்ணாது நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணாது. அண்ட் இட் ஹாஸ் அ வீக் எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல்ஸ். ஸோ டின்னு, ஆர்சனிக், ஆன்டிமோனி. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் மெட்டலாய்ட்ஸ்ன்னு பார்த்துருப்போம். ஸோ இது ஆர் வீக் எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல்ஸ். ஸோ டங்ஸ்டன், so molybdenum, nitric acid gives metal oxide with which the metal is the higher oxidation state and the acid is reduced to lower oxidation state. So இப்போ என்ன products the common products evolved when nitric acid react with the metal. so அப்போ metal கூட nitric acid react பண்ண சொல்ல mostly நம்மளுக்கு nitrogen dioxide, nitrogen oxide and water. So these products are we are getting, and ammonium also we are getting. Okay, action of nitric acid on metals. So எப்படி metal க்கு react பண்ணுது? Yes, so இதுக்கு வந்து 3 reactions இருக்கு. One is primary, you can see here primary, secondary, tertiary. So you can see here. அப்போ இது என்ன பண்ணுறாங்க இந்த நைட்ரிக் ஆசிட் மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணுறது 3 ways ஆஃப் பிரிக்கிறாங்க. ஸோ 3 types ஆஃப் பிரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி ரியாக்ஷன், செகண்டரி ரியாக்ஷன் அண்டு tertiary ரியாக்ஷன். இந்த tertiary reaction it has 2 types. You can see here decomposition of secondary and reaction of secondary products. So let us go for the primary reaction. So primary reaction na இப்போ மெட்டல் நைட்ரிக் ஆசிட் மெட்டல் கூட ரியாக்ட் பண்ண சொல்ல என்ன கிடைக்குதுன்றத ப்ரைமரி ரியாக்ஷன் மூலமாக நம்ம பார்க்கலாம். இப்போ லெட் அஸ் கோ ஃபார் த ப்ரைமரி ரியாக்ஷன்ஸ். பாருங்கள், மெட்டல் நைட்ரேட் இஸ் ஃபார்ம்டு வித் த ரிலீஸ் ஆஃப் nascent hydrogen. ஸோ யூ கேன் see here மெட்டல். அப்போ மெட்டல் என்ன பண்ணுது நைட்ரிக் ஆசிட் HNO3 இஸ் அ ஃபார்முலா ஃபார் த நைட்ரிக் ஆசிட். ஸோ அப்போ ரெண்டும் ரியாக்ட் பண்ண சொல்ல இட் இஸ் ஃபார்ம்ட் as a மெட்டல் நைட்ரேட். ஸோ எம்என்எத்து மெட்டல் எங்கே குறிக்கிறாங்க, கம்பல்சரி மெட்டலும் நைட்ரிக் ஆசிடும் ரியாக்ட் பண்ண சொல்ல மெட்டல் நைட்ரேட் வித் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ திஸ் இஸ் அ nascent hydrogen, right? So let us go for the secondary. So இப்போ nascent hydrogen produces the reduction products of nitric acid. For nitric acid reacting with hydrogen, so it forms nitrous oxide. So HNO3 is a nitric acid and HNO2 is a nitrous acid. Okay, and இதோடு சேர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் வாட்டர் மாலிகுல்ஸும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் அ செகண்டரி ரியாக்ஷன். ஸோ HNO3 with 6 hydrogen. So it forms a hydroxyl amine. So NH4OH பார்த்தீங்கன்னா ammonium hydroxide, but NH2OH is a hydroxyl amine and water. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ப்ராடக்டாக நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் HNO3 + 8. ஸோ they are increasing the nascent hydrogen. ஸோ ஹைட்ரஜன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க and we are getting the difference. You can see here NH3 + 3H2O. ஸோ அம்மோனியாவும் ப்ளஸ் வாட்டரும் கிடைக்குது.
and likewise ammonium with nitric acid with 8 molecules of hydrogen. அப்போ ரியாக்ட் பண்ண சொல்ல என்ன பண்ணுறது, hyponitrous plus water. H2N2O2 is a hyponitrous acid plus water. So this is a primary reaction and secondary reaction. So primary reaction la metal reacting with the nitric acid. So அப்போ என்ன பண்ணுது, it form it as a metal nitrate. So you can see here, and it will form it as a metal nitrate. The hydrogen will be separated from the reaction. So likewise you can see here HNO3 and 2H. So it is formed as a nitrous acid plus water. So if you are balancing the equations, இப்போ நம்ம ரெண்டுத்தையும் நம்ம balancing பண்ணுறோம். So HNO3 is a nitric acid and 2H. How it is forming? The one O, it is moved to and join with the hydrogen. அப்போ என்ன பண்ணி இங்கே இருக்கிற ஒரு O ஹைட்ரஜன் கூட ஜாயின் பண்ணுது, அண்ட் நம்மளுக்கு ப்ராடக்ட் என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா nitrous acid as well as water. So likewise you can see here, so hydroxylamine, and water. So this is a secondary reaction. Yes, so let us go for the tertiary reaction. So இப்போ secondary products either decomposes or react to give final products. So decomposition of the secondary. So secondary na நம்மளுக்கு nitrous acid என்ன பண்ணுறோம், decompose பண்ணுறோம். So when we decompose the nitrous acid, it forms nitric acid and nitric acid and nitric oxide water. So நம்மளுக்கு reactant is the nitrous acid. So nitrous acid நம்ம decomposition reaction பண்ணும்போது it form it as a nitric acid and nitric oxide water. So likewise nitrous oxide, it forms dinitrogen trioxide. So dinitrogen trioxide. So இப்போ நம்ம N2ன்றது dinitrogen சொல்லுவோம், 3ன்றது tri. So mono, di, tri, tetra அப்படி சொல்லுவோம். ஸோ dinitrogen trioxide with H2O. ஸோ இதுதான் வந்து பார்த்தா tertiary reaction. H2N2O2. So hyponitrous acid. So when we decompose பண்ண சொல்ல we are getting nitrous oxide. So N2O is a nitrous oxide plus water. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. எப்போனா this is a tertiary reaction, and the another name for the tertiary is final products. So in this reaction we are getting the final products. Yes, reaction of secondary products பாருங்க. So nitrous acid reacting with ammonia. அப்போ nitrous acid HNO2 is a nitrous, HNO3 is a nitric acid. So there is a different, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. So HNO2 is a nitrous acid and HNO3 is a nitric acid, right? So NH3ன்றது அம்மோனியான்றது நம்மளுக்கு தெரியும். So when they are reacting, it forms a dinitrogen plus water molecules. So this is a reaction of secondary products. So HNO2 reacting with NH2OH. So hydroxylamine. So NH2OH ன்றது hydroxylamine plus nitrous acid react பண்ணுது. So it forms a dinitrogen oxide and water molecule. So likewise nitrous acid as well as nitric acid ரெண்டுத்தையுமே நம்ம react பண்ண சொல்லும். It form it as a nitrogen dioxide and water. So இதெல்லாம் decomposition reaction. ஸோ டீகம்பஷன்றது பார்த்தோன்னா ஹீட் பண்ணுறது, ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஹீட் பண்ண சொல்ல we are getting these products. Okay, some of the examples they have shown here. இப்போ என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். காப்பர் ரியாக்ட் வித் நைட்ரிக் ஆசிட் இந்த ஃபாலோவிங் மேனர். எப்படி காப்பர் இட் இஸ் ரியாக்டிங் வித் நைட்ரிக் ஆசிட். ஸோ இப்போ காப்பர்ன்றது மெட்டல் அண்டு HNO3 is a acid. So metal it is reacting with
acid. So acid கூட react பண்ணும். So it form it as a metal nitrate. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல metal nitrate as well as hydrogen gas. So let me show that. Yes, you can see here metal reacting with acid. Yes, nitric acid, it forms metal nitrate plus hydrogen. So இதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். Okay, so let us go for the next one. Okay, so hydrogen reacting with the nitric acid, so HNO3, and it forms nitrous acid as well as water. So இந்த balancing நம்ம இதுக்கு பண்ணி பார்த்தோம்னா, so it has 3 copper, right? So 3 copper is balanced here. Yes, copper is reacted with the nitrous, so it forms copper nitrate. So 6 hydrogen is separated from the reaction. So அப்போ என்ன பண்ணுது, காப்பரும் நைட்ரிக் ஆசிடும் ஃபார்ம் பண்ண சொல்ல நம்மளுக்கு காப்பர் நைட்ரேட். ஸோ அப்போது 3 காப்பர், ஸோ லைக் 3 காப்பர்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அண்டு how many hydrogen, 6 hydrogen என்ன பண்ணுது, ரியாக்ஷன்லேருந்து வெளியில் எவாப்ரேட் ஆகிடுது. அண்டு 6 nitrogen is there. அப்போது 2 3s are 6. இது ரெண்டு, இந்த 2 is common for nitrogen as well as oxygen, ரைட்? அப்போது என்ன பண்ணுது, பேலன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் என்ன பண்ணுது, பேலன்ஸ் ஆகிடுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூ கேன் see here 6 hydrogen. Yes, so 6 hydrogen and nitric acid, so react பண்ணுது. And you can see here, so it form it as a nitrous acid and water. So இங்கே 6 hydrogen, so 3 is present here, and இங்கே என்ன பண்ணுச்சு, ஸோ here இங்கே ஒரு yes 6 plus 3 9, இப்போ 9 இருக்குன்னா 3 plus 6, ஸோ நம்மளுக்கு 9 hydrogen பேலன்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் ரிமைனிங் nitrogen, so it has 3 nitrogen, right? ஸோ என்ன பண்ணிச்சு, நைட்ரஜனும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அண்டு let us go for the oxygen. Oxygen is எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 6 + 3, ஸோ 9 இருக்குது இதுவும். ஸோ 9 ஆக்சிஜன் என்ன பண்ணிச்சு, ஸோ 3 2s are 6 அண்டு 3 ஆக்சிஜன், 3 into oxygen 3, ஸோ 6 + 3 9. ஸோ இதே மாதிரி ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிடுச்சு. So here also you can see here, yes, so nitrous acid, when we decompose it, it form it as a nitric acid and nitrogen oxide plus H2O, water molecules. So in the overall reaction they are shown here. Yes, overall reaction, copper plus 8 HNO3, so copper reacting with the nitric acid, and it form it is, you can see here, copper nitrate plus nitrogen oxide plus water molecules. So this is a overall reaction. So some of these are all the examples for the secondary products. Okay, the concentrated acid has a tendency to form nitrogen dioxide. You can see here, copper reacting with the nitric acid, it forms a copper nitrate plus 2NO2, so nitrogen dioxide. So it forms a nitrogen dioxide. அப்போ இந்த reaction என்ன சொல்கிறாங்கன்னா, concentrated acid has tendency to form a nitrogen. So this is a concentrated acid. Yes, so concentrated and diluted, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். ஸோ பியூர் ஆசிட் ஆர் கால்டு கான்சன்ட்ரேட்டட், அண்ட் இஃப் யூ ஆர் மிக்சிங் வாட்டர், இப்போ ஆசிடில் நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டோமோ இல்லை அதோட பவர் ரெடியூஸ் பண்ணிட்டாலோ அது டைலூட்டட். ஸோ அப்போது பியூர் ஆசிட் ஹஸ் டெண்டன்சி டு ஃபார்ம் நைட்ரஜன் டை-ஆக்சைடு. அப்போது இட் ஃபார்ம்ஸ் நைட்ரஜன் டை-ஆக்சைடு அண்டு வாட்டர். ஸோ மெக்னீஷியம் ரியாக்ட்ஸ் வித் நைட்ரிக் ஆசிட். அப்போது மெக்னீஷியம்ன்றது மெட்டல்,
ஸோ மெட்டல் இட் இஸ் ரியாக்டிங் வித் நைட்ரிக் ஆசிட். அப்போது ரெண்டும் ரியாக்ட் பண்ண சொல்ல you can see here, you can balance the equation. Yes, this you can see here, metal magnesium reacting with the HNO3, so it forms magnesium nitrate. So magnesium nitrate, so remaining H hydrogen. So likewise magnesium is nitric acid reacting with the 8 molecules of hydrogen, and it forms ammonia NH3 and water. So likewise we can go for the nitric acid with the ammonia. So ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்ல, so you can see here we are getting NH4 NO3. So when we balance it we can easily get it. So 2 nitrogen is there, and so hydrogen is 4, so 1 plus 3 4, and oxygen is 3. Okay, so it is balanced also. Appo magnesium reacting with the nitrate, it forms magnesium nitrate, okay, NH4 NO3 and water. So these are all the products we are getting. Acid is diluted, we will get N2O, so dinitrogen oxide. So paranga, magnesium it is reacting with the nitric acid, and it forms a magnesium nitrate and a dinitrogen oxide. So இதுதான் நம்மளுக்கு வந்து கிடைக்கிற ப்ராடக்ட். ஸோ ரியாக்டன்ஸு இது ப்ராடக்ட். ஸோ இப்போ டைலூட்டட், அப்போ ஆசிட் டைலூட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு dinitrogen oxide நம்மளுக்கு கிடைக்கும். Okay, so let us go for the uses of nitric acid. So nitric acid is used as a oxidizing agent and in the preparation of aquaresia. So it is nothing. ஸோ இப்போ நம்ம கோல்டை நம்ம நார்மலாக வந்து ஈஸியாக வந்து மெல்ட் ஆகாது. ப்ளஸ் இது கூட என்ன பண்ணோம், எஸ் நைட்ரிக் ஆசிட் அண்டு சல்ஃபியூரிக் ஆசிட், ஸோ ரெண்டு ஆசிட் வந்து மிக்ஸ் பண்ணுறது மூலமாக அதை நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும், உருக்க முடியும். ப்ளஸ் அதோடைய க்ளீனிங் அது ஏஜென்ட்ஸாகவும் பண்ண முடியும். ஸோ அப்போ தான் இதுக்காக தான் என்ன பண்ணுது, நைட்ரிக் ஆசிட் வந்து யூஸ் ஆகுது. அண்டு சால்ட்ஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் ஆர் யூஸ்ட் இன் ஃபோட்டோகிராஃபி. ஸோ அலுமினியம் நைட்ரேட் அண்ட் கன் பவுடர் ஃபார் த ஃபயர் ஆர்ம்ஸ். ஸோ ஃபயர் ஆர்ம்ஸில் யூஸ் பண்ணுற ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அலுமினியம் நைட்ரேட், அண்டு கன் பவுடருக்கு வந்து பார்த்திங்கன்னா சோடியம் நைட்ரேட். ஸோ திஸ் ஆர் ஆல் தி யூசஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட். ஸோ நைட்ரிக் ஆசிட்ன்றது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஆசிட். Okay, and yes, oxides and oxo acids of nitrogen. So already we know that the formulas. So nitrous oxide formula is N2O, oxidation state is +1. So இதுக்கு வந்து colorless gas, சுத்தமாக கலர் கிடையாது, and it is physical property is neutral. So this is the formula they have shown for that. Ammonium nitrate. So this is the preparation. So எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்னா, அம்மோனியம் நைட்ரேட் நம்ம ஹீட் பண்ண சொல்ல வில் கெட் டைநைட்ரஜன் ஆக்சைடு ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். ஸோ லைக்வைஸ் நைட்ரிக் ஆசிட் அண்டு டைநைட்ரஜன் ட்ரை ஆக்சைடு, ஆர் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, நைட்ரஜன் செஸ்கோ ஆக்சைடு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நைட்ரஜன் டைஆக்சைடு, நைட்ரஜன் டெட்ராஆக்சைடு. So this is a nitrogen tetroxide. Last one is nitrogen pentoxide. So இதில் வந்து oxidation states for that and the colors. So இது nitric oxideன்றது கலர் கிடையாது, it is also neutral. I can see here blue solid. இப்போ டைநைட்ரஜன் ட்ரைஆக்சைடு பார்த்தீங்கன்னா blue solid and acidic. ஸோ acidic பேசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைநைட்ரஜன் ட்ரைஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா it is a acidic. And these are all the preparations. Okay, so nitrogen tetraoxide is N2O4. So tetraன்றது 4, ட்ரைன்றது 3,
and டைன்றது 2. You can see that dinitrogen. ஸோ ரெண்டு இருக்கும், dinitrogen and trioxide, and you can see here nitrogen dioxide. ஸோ நைட்ரஜன் இங்கே இதை நம்ம டைநைட்ரஜன் டெட்ராக்சைடுன்னு சொல்லலாம், அதர்வைஸ் நைட்ரஜன் டெட்ராக்சைடுன்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் nitrogen pentoxide. So these are all the preparations for the oxides. So remaining topics we'll see at next class. Thank you.